ஹாய் நண்பா நண்பீஸ். நம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அவர் அப்பாவா மாறியிருக்காராம். அதாவது அப்பா பேஸ் பண்ணி நெறைய திட்டங்கள் கொண்டு வரப்போறாரு. ஏன்னா இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவர் பிரஸ் மீட்ல நெறைய சொல்லியிருப்பாரு. அதாவது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இவர அப்பா அப்பான்னு சொல்லி அழைக்கிறப்போ ரொம்பவே ஆனந்தமா இருக்காம். அதனால அப்பா பேஸ் பண்ணி கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கீம் கொண்டு வர போறதா தகவல் வெளிய வந்திருக்கு. முதற்கட்டமா இப்ப அப்பா பேஸ் பண்ணி ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காரு. அது எதுக்காக கேட்டீங்கன்னா, அது டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ், பேரண்ட்ஸ் விஷயமா லான்ச் பண்ணியிருக்காரு. அதாவது அப்பான்னா என்னன்னா, அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன். அதுதான் அப்பா மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காரு. எல்லா ஸ்கூலோடைய டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு, ஸ்டூடண்ட்ஸு இவங்களுடைய கூட்டமைப்புக்கு அப்பா என்ற மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு அரசோடைய பள்ளி கல்வித்துறை, அப்புறம் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்புல நம்ம கடலூர்ல ஒரு விழா கொண்டாடினாங்க. அது என்ன விழான்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்களே கொண்டாடுவோம். அந்த விழாவுல தான் அப்பா என்ற புதிய மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பா ஆப்ல என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஸ்கூல் சேர்ந்த பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு இந்த ஆப் மூலமா எந்த பிரச்சனை வேணாலும் நீங்க கம்ப்ளைண்ட் ரெய்ஸ் பண்ணலாம் சொல்றாங்க. எல்லா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும், எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும், எல்லா ஸ்கூல் பேரண்ட்ஸ்க்கும் இந்த அப்பா ஆப் உருவாக்கியிருக்காங்க. மாணவ மாணவிகள்லாம் தங்களுக்கான எந்த குறைகளையும் இந்த அப்ளிகேஷன் மூலமா தெரிவிக்க முடியும் சொல்றாங்க. ஏடிஎம்கேல ஜெயலலிதா மேடம்க்கு பார்த்தீங்கன்னா, எப்படி அம்மா என்ற பெயர் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சோ, அதே மாதிரி டிஎம்கேல அப்பா என்ற பெயரை ஃபேமஸ் ஆக்க முடிவெடுத்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு எப்படி அம்மா என்ற பெயர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சோ, அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா என்ற பெயரை ஃபேமஸ் ஆக்க திமுக அரசு திட்டமிட்டிருக்காங்க. இனி வரவிருக்கும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ல அப்பா என்ற நேம் யூஸ் பண்ணி நிறைய திட்டங்கள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அம்மாவா இருந்தாலும் சரி, இல்ல அப்பாவா இருந்தாலும் சரி, எந்த திட்டமா இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான திட்டமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பா பேஸ் பண்ணி என்னென்ன திட்டங்கள் வரப்போகுதுன்ட்டு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.